சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளாகியும் 10ஆம் வகுப்பு தேர்வில் ஒருவர் கூட தேர்ச்சி அடைந்திராத கிராமம் ஒன்று நம் நாட்டில் இருந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நம் நாட்டில் அப்படி ஒரு கிராமம் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு வரை இருக்கத்தான் செய்திருக்கிறது. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கி மாவட்டத்தில் உள்ள நிசாம்பூர் கிராமம் தான் அது. இந்த கிராமத்திற்கு இதுவரை நீடித்து வந்த இந்த அவப்பெயரை தற்போது ஒரு மாணவன் தவிடுபொடியாக்கி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறான். நாடு பல வளர்ச்சிகளை எட்டிய போதும் இப்படியும் ஒரு கிராமம் இருக்கிறதே என எண்ணி வருந்துவதா, அல்லது ஒரு மாணவன் முன்னேறி வந்துவிட்டான் என மகிழ்வதா என தெரியவில்லை. இது ஒருபுறம் இருக்கட்டும். எப்போதும் முதலில் புதிதாக ஒரு பாதையை உருவாக்குவதுதான் சிரமம். அப்படி ஒருவர் பாதை அமைத்து விட்டால் அவரை தொடர்ந்து பலர் முன்னேறுவர். அப்படி மொத்த கிராமத்திற்கும் முன்னோடியாக உருவாகியுள்ள அந்த மாணவன் குறித்து பார்க்கலாம். சுமார் 300 பேர் மட்டுமே வசிக்கும் ஒரு குக் கிராமம் தான் நிசாம்பூர் கிராமம். பாரபங்கி மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமத்தில் வசிக்கும் அனைவரும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இக்கிராமத்தில் உள்ள கூலி தொழிலாளியான ஜெகதீஷ் என்பவரின் மகன்தான் ராம்கேவல். இவரது தாயார் அக்கிராமத்தில் உள்ள பள்ளியில் சமையல்காரராக பணிபுரிகிறார். இப்படி ஏழ்மையான குடும்ப சூழல் கொண்ட ராம்கேவல் அக்குடும்பத்தின் மூத்த மகன் என்பதால் பொருளாதார சுமையை சுமக்கும் பொறுப்பும் அவரது தோள்களில் வீழ்ந்தது. அது மட்டுமல்லாது தனது படிப்பு செலவையும் அவரே பார்த்து கொள்ள வேண்டும். இதற்காக திருமண சீசன்களில் தலையில் விளக்கு சுமந்து செல்வது, தந்தையுடன் கூலி வேலைக்கு செல்வது என பல வேலைகளை செய்து தன் பங்கிற்கு தனது குடும்பத்திற்கு உதவியதோடு படிப்பையும் தொடர்ந்திருக்கிறார் ராம்கேவல். மொத்த கிராமமும் படிக்காத நிலை ஒரு மாணவன் மட்டும் 10ஆம் வகுப்பிற்கு சென்று விட்டான் என்றவுடன் ராம்கேவலுக்கு முதலில் பாராட்டுகளோ கேடயங்களோ கிடைக்கவில்லையாம். சுற்றத்தாரின் அவநம்பிக்கையான வார்த்தைகளும், நீ உயர்நிலை பள்ளியெல்லாம் பாஸ் ஆக முடியாது என்ற ஏளன பேச்சுக்களுமே கிடைத்ததாக ராம்கேவல் கூறுகிறார். அப்போதெல்லாம் எல்லோரும் சொல்வதை பொய்யாக்கி காண்பிப்பேன் என்று ராம்கேவல் சொல்வது வழக்கமாம். அப்படி ஒரு நாளும் வந்தது. அண்மையில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் ராம்கேவல் தேர்ச்சி அடைந்து விட்டார். இந்நிலையில்தான் இது குறித்து அறிந்த பாரபங்கி மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் சஷாங்க் திரிபாதி ராம்கேவலை சந்திக்க அழைத்திருக்கிறார். ஆனால் ராம்கேவலிடம் நல்ல உடைகளோ காலணிகளோ கிடையாது என்பதால் ஆசிரியர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து புதிய உடையும் காலணியும் ராம்கேவலுக்கு வாங்கி கொடுத்திருக்கின்றனர். இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன தெரியுமா? ராம்கேவல் தற்போதுதான் முதன்முறையாக காலணியே அணிந்திருக்கிறார். இதனையடுத்து மாஜிஸ்ட்ரேட் சஷாங்க் திரிபாதியை சந்தித்த நிலையில் ராம்கேவல் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரும் ராம்கேவலையும் அவரது பெற்றோரையும் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். இப்படி ராம்கேவலுக்கு பெருகும் வரவேற்பு கல்வியறிவற்ற கிராமம் என்கிற அவப்பெயரிலிருந்து நிசாம்பூர் கிராமத்தை மீட்கும் என்றே நம்புவோம். அதே நேரத்தில் நிசாம்பூர் கிராமம் போன்று வேறு ஏதேனும் கிராமம் உள்ளதா? இத்தனை ஆண்டுகள் இக்கிராமம் ஏன் இந்த நிலையில் இருந்தது என மத்திய மாநில அரசுகள் ஆராய வேண்டியதும் அதிமுக்கிய தேவை என்பதில் ஐயமில்லை.